வெல்கம் டு சுகந்தி ஈஸி குக்கிங். இன்றைக்கி சன்னா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது இட்லிக்கு, தோசைக்கு, சோளா பூரிக்கு, சப்பாத்திக்கு இது எல்லாத்துக்கும் செட் ஆகும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது மூக்கடலை எடுத்து 8 ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு 5 விசில், உப்பு சால்ட்டு தேவையான அளவு மட்டும் சால்ட்டு போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நான் 200 கிராம் இது மூக்கடலை. வேக வச்ச மூக்கடலையை ஒரு 50 கிராம் எடுத்து மிக்சியில் நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது சன்னா மசாலாவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்கிக்கோங்க. பூண்டு ஒரு 8 பல் சின்ன சின்னதாக பொடியாக அரிஞ்சுக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு பொடிசாக அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு வதக்கிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். இதை வதக்கிறதுக்கு தான். இது மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், சன்னா மசாலா ஒரு 3/4 டீஸ்பூன், மிளகாத்தூள், தனியா பவுடர் எல்லாம் சேர்ந்தது 1 டீஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு இது போட்டு இந்த பொடியெல்லாம் கருக்காமல் இருந்து கொஞ்சம் தண்ணி. தக்காளி 2 தக்காளி, பெரிய தக்காளியாக 2 போட்டிருக்கேன். இது நல்லா இது கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும். கொஞ்சம் மீடியம் சைஸில் ஸ்டவ் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ இது வதங்கினது போதும். இதை ஆற வச்சு மிக்சியில் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சன்னா மசாலாவுக்கு எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் வச்சுக்கோங்க. இது சின்ன ஸ்பூனு 4 ஸ்பூன். பட்டை இலை, பட்டை, லவங்கம், சோம்பு, பச்சை மிளகாய் 2 கீரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் நைஸாக அரைச்சது இப்போ சன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சன்னாவை போட்டுடலாம். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சதும் ஊற்றிடலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதா கொஞ்சமாக எடுத்து நம்ம மிக்சியில் அரைக்கலாம். இப்போ கொட்டையெல்லாம் எடுத்துட்டு லெமனை கொஞ்சம் லைட்டாக புழிஞ்சிடணும். ஒரு புளிப்புக்காக அவ்வளோதான், லைட்டாக விட்டால் போதும். இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம இறக்கலாம். இப்போது சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுடலாம். திக்காயிடுச்சு, நம்ம இறக்கலாம்.